வணக்கம். போன வருஷம் வந்து சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப மெமரபிள். ஏன்னா அந்த படத்தை நான் வெற்றி ஸ்கொயரில் பார்த்தேன், தஞ்சாவூரில் பார்த்தேன். அந்த தியேட்டரில் ரிவ்யூ ஷூட் பண்ணேன். அண்ட் இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மொபைல் கேமரா வச்சு ஷூட் பண்ண முதல் ரிவ்யூ அதுதான். ஆனால் இந்த பர்சனல் காரணங்களை தாண்டி அந்த சூப்பர்மேன் தியேட்டரிக்கலாக என்ஜாய் பண்ண ஒரு சாலிடான சூப்பர் ஹீரோ படமாக இருந்தது. அந்த படத்தோட கடைசியில் இந்த சூப்பர் கேர்ள் கேரக்டரை கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த புது டிசி யூனிவர்ஸில் ரெண்டாவது சோலோ சூப்பர் ஹீரோ படமாக சூப்பர் கேர்ள் வந்திருக்கு. இதில் என்ன பூனை கிடைக்குதா பார்ப்போம் அப்படின்னு காலையிலேயே ஐமேக்ஸில் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நல்ல வேளை ஐமேக்ஸில் 2D வெர்ஷன். படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பர் கேர்ள் படத்துடைய கதையை கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது. தன்னுடைய பிளானட் அப்பா அம்மா எல்லாரும் இழந்த சோகத்தை சரக்கடிச்சே கரைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க காரா ஜார்-எல் என்கிற சூப்பர் கேர்ள். கூடவே அவங்களுடைய செல்ல நாய் கிரிப்டோ, யார் ஒம்புதும்புக்கும் போக விரும்பாத ஒரு ரிலக்டண்டான சூப்பர் ஹீரோ. இதில் ஒரு கிரகத்தில் ருத்தி அப்படிங்கிற சின்ன பொண்ணு தன்னுடைய ஃபேமிலியை கொடூரமாக கொலை பண்ண கிரெம் அப்படிங்கிற அந்த வில்லனை தேடிட்டு இருக்காங்க. சூப்பர் கேர்ளை ருத்தி மீட் பண்ணுற சூழல் ஒன்று வருது. ஆனால் சூப்பர் கேர்ள் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த கிரெம் அவனுடைய கேங் சூப்பர் கேர்ளுடைய ஸ்பேஸ்ஷிப்பை திருடிட்டு கிரிப்டோவை அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. கிரிப்டோ உடம்புல இருக்கிற விஷத்துக்கான மருந்து கிரெம் கிட்ட தான் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லாமல் கிரெம்மை தேடி போகிறாங்க சூப்பர் கேர்ள். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச கதையை எந்த விதமான இனோவேஷனும் இல்லாமல் தெரிஞ்ச மாதிரியே சொல்லியிருக்காங்க. சூப்பர்மேனில் விட்டதை பிடிச்ச டிசி சூப்பர் கேர்ளில் பிடிச்சதையும் விட்டுருக்காங்க. சூப்பர் கேர்ளாக மில்லி ஆல்காக்கோடைய ப்ரெசன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. குடிச்சிட்டு கேர்ஃப்ரீயாக சுற்றுற அந்த ஆட்டிடியூட் இங்கிலீஷ் படங்களுக்கு புதுசு இல்லைனாலுமே கூட ஆல்காக் அதை நல்லாவே பண்ணுறாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுங்கிற அந்த பிரைட் ஸ்பாட்டை சுற்றியே இந்த மொத்த படமும் இருக்குது. அதை தாண்டி ரொம்ப ஃபெமிலியரான, ப்ரெடிக்டபிளான, போரிங்கான, டயரிங்கான படம் இது. இந்த ரிலக்டன்ட் ஹீரோ ட்ரோப்பே புதுசு கிடையாது. அட்லீஸ்ட் அதை வச்சு சொல்லப்பட்ட கதை புதுசாக இருக்குமான்னு பார்த்தா ட்ரூ கிரிட், லோகன், பழைய ஃப்ரெண்ட்ஸ் படம் இந்த லியோன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சுட்டு எடுத்து உள்ளே வச்சுருக்காங்க. ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்குன்னு ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இல்லையா தனியாக. ஆனால் அதுக்காக ஜான்விக்குடைய அந்த நாய் மேட்ரு எடுத்து வச்சுட்டாங்க. இதில் இந்த விஷத்துக்கான மருந்து தேடி அலையிற மேட்ரும் கூட பல படங்களில் வந்தது தான். இந்த ஜேர்னி கூட சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இவங்க மீட் பண்ணுற புது கேரக்டர்ஸ், அங்கே நடக்கிற கலாட்டாக்கள், சண்டைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜெனரிக். பட் ஸ்பேஸ் பஸ் மாதிரி ஒன்றுல இவங்க ட்ராவல் பண்ணும்போது சில பேர் அதிரடியாக உள்ள நுழைஞ்சு திருட ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் ஆக்ஷன் மட்டும் கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தது. அடிப்படையில் இது சூப்பர் கேர்ள் கதையா ரூத்தியோட கதையாங்கிறதே எனக்கு சரியாக புரியல. ரெண்டுமே நம்மளுக்கு சொல்லப்படுது. ஆனால் ரெண்டுத்துலேயுமே பெரிய டெப்த் இல்லை. இன்ஃபேக்ட் ரூத்தி கேரக்டருக்கான ஆர்க் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆர்க்கை விட பெட்டராக இருந்ததாக நான் ஃபீல் பண்ணேன். சரி, இந்த ஜேர்னியில் ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு ஒரு ரிடப்ஷன் கிடைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலுமே கூட அவங்க ஒன்றும் அவ்வளோ மோசம்லாம் இல்லை. ஆல்ரெடி கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பா தட்டி கேட்குற லெவலில் தான் அவங்க இருக்காங்க. இன்னும் 2 சீனில் மொத்தமாக மாறி இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நடுவில் ஜேசன் மோ கேமியோ வேற ஹியூமன் டேசெக்ஸ் மெக்கீனா மாதிரி எப்பெல்லாம் நிலமை கைமீறி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கோ அப்போல்லாம் இவர் கேரக்டர் வந்து காப்பாற்றி விட்டுருவாராம். அப்புறம் இதுக்கு இந்த படத்துக்கு சூப்பர் கேர்ள் வேறு. இதை தாண்டி ஜேசன் மோமோ கேரக்டருடைய ஃபங்க்ஷன் இந்த படத்தில் என்னங்கிறது தெளிவாகவே இல்லை. லோபோ கேரக்டர் காமிக்ஸில் லெஜெண்டரியாக இருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்ட விதம் ரொம்ப அபத்தமாக சில்லியாக இருந்தது. டெக்னிக்கலி வெல்மேடு தான், அதில் எந்த குறையும் இல்லை. நிறைய ப்ராஸ்தட்டிக் மேக்கப், ப்ராக்டிக்கல் எஃபெக்ட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. விஷுவலாக நல்ல குவாலிட்டியான படம். பட் அவ்வளவே. மொத்தத்தில் இந்த சூப்பர் கேர்ள் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் ஆஃபர் பண்ணாத சூப்பர் கொட்டாவிகளை வரவழைக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ படம். விருப்பம் இருந்தால் பாருங்கள். சப்டைல்ஸோட தான் ஸ்க்ரீன் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் வெர்ஷன் அண்ட் தமிழ் டப்பிங் வெர்ஷனும் இருக்குது. ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் இல்லை.